ஜீஜான்ற இந்த குட்டி பொண்ணுக்கு இறந்து போனவங்க அப்பா கிட்ட இருந்து இப்ப லெட்டர் வந்ததை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறா. அதுக்கு பதிலுக்கு இவ்வளவு லெட்டர் எழுதும் போது இப்ப பயங்கரமா மழை பெய்யறதால பக்கத்துல இருக்க கோயிலுக்கு அவ வளர்க்குற நாயை தூக்கிட்டு போறா. பார்த்தா அங்க இருக்கிற பூசாரி நாயெல்லாம் கோயிலுக்குள்ள கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்ப கோயில்ல இருந்து வெளியே கூட்டு போய் விட்டுறாரு. இதனால இந்த பொண்ணு அவங்க அப்பா எழுதுற லெட்டர்ல இது மாதிரி நாய்க்கு ஒரு வீடு வேணும்னு சொல்லிட்டு எழுதுறா. அதனால எழுந்து பார்த்தா அவ கேட்ட மாதிரி அந்த நாய்க்குட்டிக்கு ஒரு வீடுமே கட்டி வச்சிருக்காங்க. இப்ப ஜீஜாவோட பாட்டி அவங்க ஃப்ரெண்ட பாக்கிறதுக்காக வீட்டுக்கு போனா அவங்கள பார்த்தா மாட்டுக்கொட்டால உட்கார வச்சிருக்காங்க. இதனால அந்த பாட்டி இப்ப பயங்கரமா அழறாங்க. இதை பாக்குற அந்த குட்டி பொண்ணுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால அவங்க அப்பா கிட்ட அந்த பாட்டி திரும்ப அவங்க வீட்டுக்கே போகணும்னு சொல்லி எழுதுறா. அடுத்த நாளே பார்த்தா போலீஸ் அவங்க வீட்டுக்கு வந்து அவங்களோட 2 பிள்ளைங்களுக்கும் தண்டனையை கொடுத்து அவங்க அம்மாவோட கால்ல விழுந்து இப்ப வீட்டுக்கு கூட்டு போற மாதிரி பண்ணிடுறாரு. அந்த ஊர்ல இருக்க தலைவி பாட்டியோட பையன் அவங்கள அமெரிக்கா கூட்டு போறதா லெட்டர் போட்டிருப்பாரு. இதனால அந்த பாட்டியோ இப்ப அமெரிக்காவே கிளம்பி போயிடுறாங்க. ஆலமரத்துக்கு அடியில வாழ்ந்துட்டு இருந்த அந்த தாத்தாக்கு உடம்பு முடியாம போகுது. அதனால இவதான் சாப்பாடு எல்லாம் ஊட்டி விடுறா. இப்ப அப்பாவோட பென்ஷன் வாங்கறதுக்காக ஜீஜா கூட்டிட்டு அவங்க அம்மா இப்ப பென்ஷன் ஆபீஸ்க்கு போனா லஞ்சம் பணம் 5000 ரூபாய் கேட்பாங்க. ஆனா இவங்க 500 ரூபாய் கொடுத்ததால அசிங்கப்படுத்தி இப்ப வெளியே அனுப்பிச்சுடுறாங்க. அவங்க அம்மா இப்ப அழுதுட்டே வீட்டுக்கு வரத பாக்குற அந்த பொண்ணுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப அடுத்த நாளே பார்த்தா வீட்டுக்கு கலெக்டரே வந்து இவங்களுக்கான பென்ஷன் பணத்தை தராங்க. அது மட்டும் இல்லாம அந்த கவர்மெண்ட் ஆபீசரையும் இப்ப சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. பென்ஷன் பணம் கிடைச்சதால அந்த குடும்பமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு.